வணக்கம் அன்பர்களே. வாங்க இன்னைக்கு தேங்காய் பாலோட மகத்துவத்தை நாம பார்க்கலாம். இந்த தேங்காய் பாலானது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குடல் புண் இருந்தா, நம்ம உடம்புல வயிற்று வலி, குடல் புண், அந்த வாய்ப்புண் இதெல்லாம் இருந்ததுன்னா நாம இந்த தேங்காய் பாலை குடிக்கலாம். குடல்ல புண்ணு இருந்தாதான் நம்ம வாயில புண்ணு வரும். அதனால நம்ம உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இந்த மாதிரி தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வாயில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இருக்கவங்களுக்கு காரணம் வயிற்றுல புண்ணு இருக்கிறனால தான் அந்த வாயில் அந்த ஸ்மெல் வருது. அவங்கெல்லாமே வாரத்துக்கு 2 முறை தேங்காய் பாலை குடிக்கலாம். இல்லைன்னா தோசை, ஆப்பம், பிரெட்டு இதில் போட்டு தேங்காய் பாலை ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்கெல்லாம் இதெல்லாம் தான் கைவைத்தியமாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். இதை பின்பற்றி நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கைவைத்தியமாக சில விஷயங்களை செய்யலாம். எல்லாத்துக்குமே மருந்துன்னு போகாமல் நாம் வீட்டில் என்ன பொருள்லாம் செய்யலான்றதை யோசித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நீங்கள் வீட்டில் செய்கிற காலையில் இருக்கிற தோசையோ ஆப்பமோ இல்லை பிரெட் இருந்தால் பிரெட்டோ அதில் இந்த தேங்காய் பாலில் சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த தேங்காய் பாலை எல்லோருடைய வீட்லேயும் தயவு செஞ்சு உபயோகப்படுத்துங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாமே இது ஒரு மிக சிறந்த மருந்து. அதனால் இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.